மேற்கு தொடர்ச்சி மலையின் நுழைவாயில் கோயம்புத்தூர். இது எப்போதும் அதன் இயற்கை அமைப்புகளுக்கு பெயர் பெற்றது. நொய்யலாறு தமிழகத்தில் குங்கு மண்டலத்தில் உள்ள மிகவும் பழமையான ஆறு. கோயம்புத்தூரில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் சிற்றோடைகளாய் தொடங்கி 130 கிலோமீட்டர் பயணித்து கருவூரில் உள்ள நொய்யல் எனும் கிராமத்தில் சென்று காவேரியில் கலக்கிறது. இந்த ஆறு ஓடும் வழியில் பல ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் செழிப்படைகின்றன. அதை சுற்றி உள்ள மக்களின் குடிநீர் தேவையும் பூர்த்தியாகிறது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஃபுல்லாக நொய்யலோட தண்ணி நம்பி தான் அக்ரிகல்ச்சரும் மற்ற சார்ந்த இதுகளும் நடந்துகிட்ருக்குங்க. ஸோ இப்போ அட் ப்ரெசண்ட் பார்த்தீங்கன்னா நொய்யல் ஓரத்தில் இருக்கிற எல்லா கார்பரேஷன்ஸாக இருக்க மற்ற இதெல்லாம் பஞ்சாயத்துக்காரங்க எல்லாருமே குப்பைகளை கொண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு பிளான் போயிட்டுருக்குங்க. அது கவர்மெண்ட்டில் ப்ராசஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் ஆச்சுன்னா நொய்யலில் வர்ற தண்ணி இன்னும் கொஞ்சம் சுத்தமாக பண்ணி கொண்டு வரலாங்க. நொய்யலாறு பல குளங்களை நிரப்பி வாய்க்கால் மூலமாக பல்லாயிரக்கணக்கான வேளாண் நிலங்களுக்கு பாசனத்தை தருகிறது. காலப்போக்கில் வாய்க்கால்கள், புதர்கள் மற்றும் தாவரங்களால் மறைக்கப்பட்டு நீரோட்டம் தடைபடுகிறது. இதனால் நீர் வழங்கல் திறன் குறைகிறது. இந்த நிலையில் கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூலுவம்பட்டி பஞ்சாயத்துக்குட்பட்ட புதுவாய்க்கால் சில வருடங்களாக தூர்வாரப்படாமல் பாசனம் பெறுவதில் தடையாக இருந்துள்ளது. இந்த வாய்க்கால் கிட்டத்தட்ட ஆங்கிலேயர் காலத்திலேயே பாப்பநாசம் ஒரு அணை மேலே மலையோரத்தில் கட்டி அங்கேருந்து விவசாயத்துக்கு இங்கே ஒரு 400 ஏக்கராவும் முட்டத்து வயல்னு ஒரு வயலில் அங்கே ஒரு 600 ஏக்கரா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கரா பாசனத்துக்கு இந்த வாய்க்கால் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது ஒரு 4 வருஷமாக தூர் வார முடியலைங்க. எங்களுக்கு நிதி பற்றாக்குறை, விவசாயினால இது பண்ண முடியல. அதனால் தண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே எத்தனை வந்தாலும் இங்கே வாய்க்காலுக்குள்ளே வரவே இல்லை. அதாவது நம்ம வாய்க்காலுக்குள்ளே நீரோட்டமே வராமல் நேராக ஆற்றுல விழுந்து நேராக வீணாக போயிட்டு இருந்தது. பேரூர் ஆதீனம், நொய்யலாறு அறக்கட்டளை, எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பு, புதுவாய்க்கால் பாசனம் பெறும் விவசாயிகள் மற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் குழுவும் இணைந்து புதுவாய்க்கால் தூர்வாரும் களப்பணியை தொடங்கின. இப்பொழுது எக்ஸ்னோரா என்று சொல்லக்கூடிய அமைப்பும் எங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது. முதலாவது ஒரு நல்ல பணியாக, இதுவும் திருப்பணியே என்று சொல்லலாம், புதுக்காட்டு வாய்க்காலினுடைய அந்த தூர்வாரக்கூடிய பணி. அதற்கு அவர்கள் அதற்குண்டான இயந்திரங்களை எல்லாம் வழங்கி இருக்கின்றார்கள். அதற்கு தேவையாக இருக்கக்கூடிய செலவுகளை நம்முடைய நொய்யலாறு அறக்கட்டளையும் அந்த வாய்க்கால்களுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாசன விவசாயிகளும் இணைந்து அதை செய்ய இருக்கின்றோம். புதுக்காட்டு குளம் என்ற குளத்திலிருந்து நீர் பெறும் புதுவாய்க்கால் 7 வாய்க்கால்களாக பிரிந்து 6 கிலோமீட்டர் தூரம் பயணித்து சுமார் 840 ஏக்கர் வேளாண் நிலங்களுக்கு பாசனத்தை தந்து நொய்யலாற்றில் கலக்கிறது. 7 வாய்க்காலுங்கிறது இங்கே வாய்க்காலுக்கு 7ஆக பிரியுதுங்க. பிரிட்டிஷ் காலத்துலேருந்து அதை பிரித்து வச்சுருக்காங்க. வர்ற தண்ணி முறை வச்சு பாய்க்கிற மாதிரி எல்லாருக்கும் இந்த பகுதிக்கு ஒரு 10 ஏக்கராவுக்குன்னா 10 ஏக்கராவுக்கு தனியாக இப்போ அந்த 7 ஏக்கரா 7ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 ஏக்கராவை பிரித்து பாயிற மாதிரி கல்வெட்டு வச்சுட்ருக்காங்க. அந்த காலத்துலேயே வச்சு அதை பராமரிச்சுட்டு இருக்குங்க. அதெல்லாம் விவசாயிகளே பராமரித்து எங்கள் விவசாய சங்கம் ஒரு 50 வருஷமாக இருக்குதுங்க. தாத்தா காலத்தில் ஆரம்பிச்சது நாங்கள் எல்லாம் பராமரித்து பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. அதெல்லாம் இது வரைக்கும் நாங்களே தான் செஞ்சுக்கிறோங்க வேலையெல்லாம். 6 கிலோமீட்டர் தூரம் வாய்க்கால் தூர்வாரப்பட்டு நீர் தடையில்லாமல் செல்லுமாறு சுத்தம் செய்யப்பட்டது. மறுபடியும் பழைய நிலைமைக்கு ஓரளவுக்கு 70% திரும்பிடுது. இன்னும் 30% திரும்பிடு அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதை நம்பித்தான் நாங்கள் விவசாயமே நடக்குது எங்களுக்கு. அதனால் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அடுத்தது என்ன பண்ணலான் இருக்கோம்னா, ஐஐடி சென்னை அவங்கள அணுகி இந்த நொய்யல் முழுவதுமாக சீரமைப்பதற்கு ஒரு திட்ட வடிவை அமைத்து தருமாறு கேட்கலான் இருக்கோம். நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஆறு தூர் வாடுறது அப்படின்னு சொன்னால் அதில் இருக்க மண் எடுத்து கரையில் போடுறது அது மட்டும் இல்லை, திரும்பி அந்த மண் அரித்து ஆற்றுக்குள்ளே போக இருக்கணும்ல. அப்போ அந்த மண் அரிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வைக்கணும்? மரம் வைக்கணும்.
மரம் நட ஆரம்பிக்கலாமா? பசங்க வந்து அந்த செடி கண்ணுகளை வந்து கையில் ஏந்தும் போதே அவங்க வந்து அவ்வளோ ஹாப்பியாக அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி சேத்துல இறங்கி இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு அவங்களும் மரம் நட்டுருக்குறாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து அந்த பசங்களுக்கு வந்து ஒரு புது விதமான ஒரு எப்படி சொல்கிறதுங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக இருக்குங்கிறத வந்து கண்டிப்பாக நம்புகிறோம். இது வந்து காலப்போக்கில் வந்து பசங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து விதை போட்ட மாதிரி கண்டிப்பாக பின்னாடி கண்டிப்பாக அது வந்து ஒரு நாள் விருட்சமாக ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ மாணவர்களோட மனதிலையுமே வந்து இந்த ஒரு கலப்பணி வந்து ரொம்பவே ஹாப்பியாக அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. மழைக்காலங்களில் வரும் வெள்ள நீர் வேளாண் நிலங்களுக்குள் செல்லாமல் ஆற்றில் சேரவும் வாய்க்கால் பாசனம் தடையில்லாமல் செல்லவும் இந்த களப்பணி பேருதவியாக அமையும். நம்மால் முடியும்.